ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து தனக்கும் நடிகர் விஜய் தேவர்கொண்டாக்கும் வந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருந்தது. இப்போ வந்து நம்மளோட ராஷ்மிகா மந்தனா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் அவங்க 2 பேர் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ தான் நடிகர் ராஷ்மிகா மற்றும் தெலுங்கு நடிகரான விஜய் தேவர்கொண்டா இவருக்கும் வந்து காதலித்து வராங்க அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் வந்து அவங்க 2 பேரும் வந்து அஃபிஷியலாக வந்து எந்த ஒரு விஷயமும் சொன்னதில்லை. ஸோ அவங்க ஜோடியாக வந்து அப்பப்போ வந்து வெளியே சுற்றினாலும் வந்து அந்த ஒரு புகைப்படங்கள்லாம் இணையதளத்தை எப்பவுமே வெளியே வந்துருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்க தகவல் பிரகாரம் சமீபத்தில் கூட அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு விட்டதாக வந்து நிறைய அஃபிஷியல் நியூஸ் வந்துங்க. ஸோ திருமணம் கூட வந்து அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. இதில் இப்போ வந்து ராஷ்மிகா வந்து அவங்களோட அடுத்த திரைப்படம் வந்து தம்மா திரைப்படத்தோட ப்ரொமோஷனுக்காக பேட்டிகள்லாம் வந்து இப்போ வந்து நிறைய கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படி ஒரு பேட்டியில் வந்து ராஷ்மிகாவோட வந்து அந்த தொகுப்பாளர் வந்து வாழ்த்து கூற அதற்கு வந்து அவங்க வந்து குழப்பமானாங்க. ஸோ ராஷ்மிகா வந்து புதிதாக தொடங்கியிருக்கும் பெர்ஃப்யூம் தொழிலுக்கான தான் வாழ்த்து கூறுவது அந்த தொகுப்பாளர் வந்து விளக்கம் சொன்னாங்க. வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா அப்படின்ட்டு தொகுப்பாளர் கேட்க இல்லை என கூறிய ராஷ்மிகா அதுக்கப்புறம் நிறைய இருக்கிறது, ஏனென்றால் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்கள் வாழ்த்துக்கு வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாருடைய வாழ்த்துக்களை நான் வந்து எடுத்துக்கிறேன், ஏன்னா வந்து உங்கள் எல்லாரோட வாழ்த்துக்களும் எனக்கு வேணும் அப்படின்ட்டு வந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சது வந்து ரொம்ப மறைமுகமாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயம் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.